சாந்தாகாரம் புயகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாகாரம் ககனசதிருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகீகிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகைகநாதம். நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹே தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம் 29ஆம் நாள் 15/11/2025 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்ற இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கியவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று மந்தவாரம் என்கின்ற சனிக்கிழமை. பொதுவாக நாம் சனீஸ்வர பகவானுடைய வழிபாடுகள், சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வது, சனீஸ்வர பகவானுக்கு எள்ளு சாதம் நிவேதனமாக வைத்து அவற்றை காக்கைக்கு உணவாக கொடுப்பது, இது போன்ற சிறப்பான வழிபாடுகளுக்கு ஒரு சிறந்த நாள். அது மட்டுமில்லாமல் இன்றைய தினம் காத்தல் கடவுளாகிய மகாவிஷ்ணுவை வேண்டி மாதங்கள் தோறும் அனுஷ்டிக்கின்றதாகிய திதியை அடிப்படையாக கொண்ட ஏகாதசி விரதம். விஷ்ணு ஆலயங்களிலே சிறப்பான அபிஷேகங்கள், ஆராதனைகள், பூஜைகள், வழிபாடுகள், உற்சவங்கள் நடைபெறுகின்ற பொழுது அங்கும் நாம் சென்று இந்த பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் நன்மைகளும் நமக்கு கிடைக்கக்கூடியது இந்த ஏகாதசி விரத நாள். வருகின்ற திங்கட்கிழமை கார்த்திகை மாதம் 1ஆம் நாள் சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய இந்த மண்டல விரதம் ஆரம்பம். அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்திலே 44வது ஆண்டாக இந்த மகரஜோதி பெருவிழா கார்த்திகை முதல் நாள் 17/11/2025 திங்கட்கிழமை ஆரம்பமாகி தொடர்ச்சியாக இந்த மண்டல விரதம் நடைபெற இருக்கின்றது. இவ்வாறு அந்த பூஜை வழிபாடுகளிலே சகல அடியவர்களும் கலந்து கொள்ளுகின்ற வகையிலும் கார்த்திகை முதல் நாளிலே அதிகாலை 5:30 மணி முதல் புண்ணியாகவாசனம், பிரத்யக்ஷ தெய்வமாகிய சூரிய வழிபாடு, மகா கணபதி ஹோமத்தோடு மங்கள துவஜாரோகணம் நடைபெற்று மாலை அணிகின்ற பக்தர்களெல்லாம் தாய் தந்தையர்களை வணங்கி அவருடைய ஆசியையும் பெற்று குருவனுடைய ஆசியையும் பெற்று விரத முத்திர மாலை அணிந்து கொள்ளுவது. இந்த சபரிமலை புனித யாத்திரைக்காக இந்த விரத முத்திர மாலை அணிந்து கொள்வது குருசுவாமியினுடைய கைகளாலே அணிந்து கொள்வார்கள். அவ்வாறு நமக்கு நல்ல குருசுவாமி அமையவில்லை என்றால் பெற்றோர்கள் அப்பா அம்மா சேர்ந்து அந்த மாலை அணிந்து கொள்வார்கள். அவ்வாறான சிறப்போடு கூடியதாகிய இந்த ஐயப்பனுடைய விரதம் எதிர்வரும் திங்கட்கிழமை கார்த்திகை முதல் நாள் ஆரம்பமாக இருக்கின்றது. சபரிமலைக்கு நாம் இருமுடி சுமந்து இந்த புனித யாத்திரை செல்ல வேண்டுமாயிருந்தால் கார்த்திகை மாத பிறப்பிலே மாலை அணிந்து கொள்ள வேண்டும். இது அவரவருக்கு வசதிக்காக 15 நாள் கழித்து மாலை போடுவோம், 1 மாதம் கழித்து மாலை போடுவோம், போவதற்கு 3 நாளைக்கு முந்தி கூட மாலை போடலாம் என்ற ஒரு எண்ணம் எல்லோருக்கும் இருக்கிறது. அவையெல்லாம் ஐயப்பனுடைய விரதமாகாது. நாம் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளுவது. ஐயப்பனுக்கு விரதம் இந்த மண்டல விரதம் இருக்கணுமாக இருந்தால் கார்த்திகை முதல் நாளிலே மாலை அணிந்தால்தான் அது ஐயப்பனுடைய விரதமாகப்படும். 10 நாள் கழித்து மாலை போடுறோம், 5 நாள் கழித்து மாலை போடுறோம் என்று எங்களுடைய வசதிக்காக செய்வதல்ல. இது யார் யாருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கிறதோ, கார்த்திகை முதல் நாள் மாதப்பிறப்பிலே மாலை போடுவதற்கு பல ஜென்மங்களிலே புண்ணியம் செய்த தாய் தந்தையர்கள் புண்ணியம் செய்திருந்தால் தானே பிள்ளைகளுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். அவ்வாறு
இந்த தாய் தந்தையருடைய நல்ல எண்ணங்களோடு அவர்களை வணங்கி கார்த்திகை முதல் நாளிலே மாலை அணிந்து ஐயப்பனுடைய விரதத்தை தொடர்ந்து காலை மாலை குளிர்ந்த நீரிலே ஸ்நானம் செய்து சரண கோஷங்களை எழுப்பி ஐயப்பனுடைய பூஜைகள் வழிபாடுகள் பஜனைகளிலே கலந்து இறையருளை பூர்ணமாக பெறுகின்ற வகையிலே அமைந்திருக்கின்றதாகிய இந்த மகரஜோதி பெருவிழா கொழும்பு 13 விவேகானந்த மேடு கமலாமுனி மண்டபத்திலே சாஸ்தாபுரத்தின் ஏற்பாட்டில் சிறப்பாக நடைபெறுகின்றது. இந்த பூஜைகளில் கலந்து இறையருளை பற்றி மண்ணில் நல்லவன் நம்பாள. டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. காலையில் நாங்கள் விழித்தெழுகின்ற பொழுது ஒரு புறம் சோம்பல்தனமும் ஒரு புறம் சிலருக்கு களைப்பாகவும் இந்த தூக்கத்திலே இருந்து விழித்தெழுவது ஒரு கடினமான காரியமாகவும் இருக்கலாம். ஆனால் அது ஒரு பெரிய பிரச்சனை அல்ல. ஆனால் எங்களுடைய மனங்களிலே எழுகின்ற எண்ணங்கள் என்ன, இயக்கங்கள் என்ன, கனவுகள் என்ன, சுமைகள் என்ன, அல்லது எங்களுடைய இன்றைய நாள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைப்பது ஒன்று, நினைக்க வேண்டும். அதனால் நாங்கள் விழித்தெழுகின்ற பொழுது ஆண்டவரை கூவி அழைக்கின்றோம். அவருடைய பெயரை நாங்கள் உச்சரிக்கின்றோம். அவருடைய புகழை பாடுகின்றோம். அவருடைய பராமரிப்பும் வழிநடத்துதலும் எங்களுக்கு தேவை என்று உள்ளத்தின் ஆழத்திலே நாங்கள் உணர்ந்து கொள்கின்றோம். ஆனால் பல தடவைகளிலே நாங்கள் நேற்றைய தினத்தையும் கடந்த காலத்தையும் நாங்கள் நினைத்து மனம் வருந்துகின்றோம், கவலைப்படுகின்றோம். இழப்புக்களை, துன்பங்களை, ஏமாற்றங்களை சந்தித்த எங்களுடைய வாழ்வு ஒரு வெறுமை நிறைந்ததாகவும் இருள் நிறைந்ததாகவும் துன்பம் நிறைந்ததாகவும் விரக்தி உணர்வுகள் நிறைந்ததாகவும் இருக்கலாம். ஆனால் நாளைய தினம் என்று சிந்திக்கின்ற பொழுது நாங்கள் எப்பொழுதும் நம்பிக்கையோடு எதிர்கொள்ள வேண்டும். அதற்கு இன்றைய நாள், நிகழ்காலம், எங்களுடைய முயற்சிகளை, எங்களுடைய வல்லமையை, எங்களுடைய ஆற்றல்களை முதலீடு செய்கின்ற நாளாக இருக்க வேண்டும். இன்றைய நாளை நான் ஒரு பயனுள்ள நாளாக அனுசரிக்க வேண்டும் என்று காலையிலே எழுகின்ற பொழுது எங்களுடைய எண்ணங்கள் அப்படிப்பட்ட ஒரு எழுச்சி நிறைந்த எண்ணங்களாக அமைய வேண்டும். இந்த நாளிலே இந்த நாள் வீணாக போகக்கூடாது. இந்த நாளிலே நான் எவ்வளவு தூரம் என்னுடைய வாழ்வை, என்னிலே தங்கி இருக்கின்ற என்னுடைய குடும்ப பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நாங்கள் எப்படி முன்னெடுத்து செல்லலாம் என்ற அந்த உயர்வான லட்சிய நோக்கோடு, நம்பிக்கை உணர்வுகளோடு நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும். இந்த இறைவனிலே எங்களுடைய நம்பிக்கையை ஊன்றுகின்ற பொழுது, அவருடைய வல்லமையிலும் பராமரிப்பிலும் கருணையிலும் பரிவிலும் நாங்கள் எங்களுடைய வாழ்வை நாங்கள் ஊன்றுகின்ற பொழுது நிச்சயமாக இந்த நாள் உங்கள் எல்லோருக்கும் ஒரு விடியல் தருகின்ற, ஒரு விடியல் அனுபவத்தை தருகின்ற ஒரு நாளாக அமையும். அத்தகைய நாளை உங்களுக்கு இறைவன் அருள வேண்டும் என்று வேண்டி நிற்கின்றேன். ஆமேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையோடு இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள், பார்வையாளர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இஸ்லாமிய நற்சிந்தனையினூடாக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வணக்க வழிபாடுகள், இபாதத்துக்கள் எப்படி இருந்தது என்பதை ரத்தின சுருக்கமாக உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து கொண்டு, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக இருந்து கொண்டு,
சுவர்க்கவாதி என்று அல்லாஹ்வினால் உத்தரவாதப்படுத்தப்பட்ட நிலையில் இருந்து கொண்டு எந்த அளவுக்கு இந்த உலகத்திலே இபாதத்துக்களை அவர்கள் நிறைவேற்றினார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது, சில நேரம் நபி அவர்கள் இரவு தொழுகையில் ஈடுபடுவார்கள். நபி அவர்கள் அந்த தொழுகையிலே அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி கண்ணீர் வடிப்பார்கள். அந்த நேரத்திலே அழுது அவர்களுடைய நெஞ்சிலே இருந்து ஒலிக்கக்கூடிய அந்த ஓசை ஒரு தண்ணீரை பாத்திரத்திலே ஊற்றி கொதிக்க வைத்தால் எப்படியான சத்தம் ஏற்படுமோ அந்த சத்தம் நபிகளாருடைய உள்ளத்திலிருந்து ஒலிக்கக்கூடிய அளவுக்கு அழுது அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி தொழுகையை நபி அவர்கள் நிறைவேற்றுவார்கள். சில பொழுதுகளில் நபி அவர்கள் தொழுவார்கள், கால்கள் வீங்குகின்ற அளவுக்கு இபாதத்தில் அதிகமாக ஈடுபடுவார்கள். அந்த நேரத்தில் சஹாபாக்கள் கேட்பார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக இருந்து கொண்டு கால்கள் இந்த அளவுக்கு வீங்குகின்ற அளவுக்கு ஏன் சிரமப்பட்டு நீங்கள் தொழ வேண்டும், நீங்கள் வணக்கம் புரிய வேண்டும் என்று கேட்ட நேரத்திலே நபி அவர்கள் சொல்லுவார்கள், அதாவது அஃபலா அகூனு அப்தன் ஷக்கூரா, அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள ஒரு அடியானாக நான் இருக்கக்கூடாதா? என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தான், எனக்கு சுவனத்தை வாக்களித்திருக்கின்றான், எனவே அந்த ரஹ்மானுக்கு நன்றி உள்ளவனாக நான் இருக்கக்கூடாதா என்று நபி அவர்கள் கேட்பார்கள். அந்த அளவுக்கு வணக்க வழிபாடுகளில் ஆர்வத்தோடும் ஆசையோடும் ஈடுபடுவார்கள். ஒரு நாளைக்கு 100 தடவைகளுக்கு மேல், இன்னொரு அறிவிப்பில் 70 தடவைகளுக்கு மேல் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவார்கள். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர் இருந்தாலும் பாவ மன்னிப்பு தேடுவது என்பது ஒரு வணக்கம், ஒரு இபாதத். எனவே அந்த இபாதத்தை ஒரு நாளைக்கு 100 தடவைகளுக்கு மேல் நிறைவேற்றுவார்கள் என்றால் அந்த அளவுக்கு இபாதத்துக்களை நிறைவேற்றுகின்ற விடயத்தில் நபி அவர்கள் ஆர்வத்தோடு ஈடுபட்டார்கள். இரவு நேரங்களில் இரவு தொழுகையில் ஈடுபடுவார்கள், தர்மங்களை செய்வார்கள். தனக்கு இல்லை என்றாலும் இருப்பதை கொடுத்து தர்மம் செய்து வணக்கத்தை நிறைவேற்றுகின்ற பக்குவம் நபிகளாரிடத்திலே இருந்திருக்கின்றது. அதே போன்று நபிகளாருடைய மனைமார்களை கூட அப்படியான பாதையிலே, அப்படியான ஒரு அடிப்படையிலே வளர்த்தெடுத்தார்கள், பயிற்சிகளை கொடுத்தார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இபாதத்துக்களை நிறைவேற்றுகின்ற விடயத்தில், வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுகின்ற விடயத்தில் அதிகமான ஆர்வத்தோடு இந்த உலகத்திலே செயல்பட்டார்கள். மனைமார்களுக்கு தெரியாமல் கூட சில வணக்கங்களை செய்வார்கள் இஹ்லாஸோடு. அல்லாஹ்வுக்கு தெரிந்தால் மாத்திரம் போதும், அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காக மாத்திரம் இரகசியமாக வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக நபி அவர்கள் இருந்தார்கள். எங்களுக்கு தெரியும், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2-3 நாட்கள் இரவு தொழுகையை கூட்டாக நிறைவேற்றினார்கள். சஹாபாக்களை பின்னால் வைத்து நபி அவர்கள் அந்த தொழுகையை நடாத்தினார்கள். அதற்கு பிறகு நபி அவர்கள் வரவில்லை. சஹாபாக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள், நபி அவர்கள் கடைசி வரைக்கும் வரவில்லை. ஃபஜ்ருடைய நேரத்திலே, சுபஹ் அதிகாலை தொழுகை நேரத்திலே நபிகளாரிடத்திலே சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உங்களை எதிர்பார்த்து கொண்டிருந்தோம், நீங்கள் வரவில்லையே என்று கேட்ட நேரத்திலே நபி அவர்கள் சொன்னார்கள், எனக்கு தெரியும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்கள், இருந்தாலும் நான் வந்திருந்தால் உங்களுக்கு அது கடமையாக்கப்பட்டுவிடும், உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருந்தால் உங்களால் அதை செய்ய முடியாமல் போய்விடும், அதனால்தான் நான் வரவில்லை, உங்களுக்கு தொழுகை நடாத்த வரவில்லை என்று நபி அவர்கள் சொன்னார்கள். எனவே இரவு தொழுகையை கூட நபி அவர்கள் தனக்கு கடமையாக்கப்பட்ட அந்த தொழுகையாக கருதி அவர்கள் அதை நிறைவேற்றினார்கள். அதே போன்று வணக்க வழிபாடுகளை மிக கூடுதலாக நபி அவர்கள் நிறைவேற்றினார்கள். இபாதத்துக்களில் ஆர்வத்தோடு நபி அவர்கள் செயல்பட்டார்கள். இந்த உலகத்திலே எவரும் நிறைவேற்றாத அளவுக்கு அதிகமான வணக்க வழிபாடுகளை நபிகளார் நிறைவேற்றினார்கள். எனவே அல்லாஹ்வுடைய தூதை சொல்லுவதற்கு வந்தவர், அல்லாஹ்வுடைய தூதராக வந்துதித்தவர், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்ய வந்தவர், மக்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி எவரும் நிறைவேற்றாத அளவுக்கு இபாதத்துக்களை, வணக்க வழிபாடுகளை இந்த மண்ணிலே நிறைவேற்றினார்கள். கால்கள் வீங்குகின்ற அளவுக்கு நின்று வணங்கினார்கள், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடினார்கள், சுன்னத்தான வணக்கங்களை நிறைவேற்றினார்கள், கடமையான வணக்கங்களை கூட உரிய நேரத்தில் ஆர்வத்தோடு நிறைவேற்றினார்கள். எனவே இபாதத்துக்களை அதிகமாக ஆசையோடும் ஆர்வத்தோடும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவேற்றி இருக்கின்றார்கள் என்பதை மிக தெளிவாக வரலாற்றின் மூலம் நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். எனவே அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய நாங்கள் அல்லாஹ்வுடைய திருப்தியை மாத்திரம் இலக்காக கொண்டு மறுமையில் சுவன இலக்கை அடைய வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வாழக்கூடிய நாங்கள் ஆர்வத்தோடும் ஆசையோடும் உள்ளச்சத்தோடும் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காக மாத்திரம் இபாதத்துக்களை, வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றி அதன் மூலம் அல்லாஹ்வுடைய சுவனத்தை அடைவதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் துணை புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.